வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்ப பாத்தீங்கன்னா மூன்றாவது அணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. யாரு மூன்றாவது அணின்னு பேசுறா? ஒன்னு பாஜக, இன்னொன்னு காங்கிரஸ். மூன்றாவது அணி யார் பேசுறா? பாவம், பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு கூட்டணி இல்லாத திமுக பேசுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப விஜய் கட்சியினரே மூன்றாவது கூட்டணிங்கிறாங்க. ஏன்னா அவர் தான் பிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறத ரீல்ஸ் கொடுத்து 6000 75,000 ஒரு ரீலுக்கு கொடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற தகவல்கள்லாம் வருது. பல ஊடகங்கள் விவாதங்கள்ல அதை அம்பலப்படுத்துறாங்க வீடியோ ஆதாரத்தோட. இப்படி பண்றாங்க. விஜய் ஆட்சி வந்தோன்னா தமிழ்நாடே சிங்கப்பூரா மாறிடுச்சு, பெண்களுக்கு ஒரு குற்றம் நடந்தா உடனே துப்பாக்கி வச்சு கொண்டுருவாங்களாம், மக்கள் மத்தியில ஒரு கிரேஸ் இதை உருவாக்குறது. அப்படி இருக்கும் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல தப்பே நடக்கலையா, தமிழ்நாட்டுல எதுவுமே கிடையாதான், பெண்களுக்கு பாதுகாப்பு, இது எது பண்ணாலும் உடனே விஜயை வந்து ஃபைட் பண்ணி காப்பாற்றிட்டு வராங்கிற மாதிரி அங்க உள்ள விவரம் தெரியாத ஜென்சி கிட்ஸ்ட பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒண்ணு. அப்ப இந்த கட்சியில 2 அமைச்சர் வாங்கிட்டு கூட்டணியில இருந்துகிட்டு இந்த விஜய் ஆட்சி வருவதற்கே காரணமாக இருந்த ராகுல் காந்திங்கிற அந்த அப்பாவி மனுஷனுக்கு என்னன்னா, நடுத்தருவுல ராகுல் காந்தியை நிப்பாட்டி இருக்கிறது விஜய் கூட்டணி. இந்த கட்சியோட கூட்டணி சொன்னாங்கல்ல, அதிகாரத்தில் பங்குன்னு உங்க மெயின் சுவிட்சையே அங்க ஆஃப் பண்ணியிருக்காரு விஜய். டெல்லியில ராகுலும் காங்கிரஸும் ஒரு மேட்ரே இல்லைங்கிற ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. இனிமே டெல்லியில வந்து ராகுல் ஒரு மேட்டரே கிடையாது, பேசு பொருளே கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் ஆதரிக்கிற ஒரு கட்சி, காங்கிரஸ் தயவுல ஆட்சி செய்கிற கட்சி விஜய் கட்சி. அந்த விஜய் கட்சி தைரியமா நாங்க தான் பிஎம்னு சொல்றாங்கன்னா அப்போ சீன் முடிஞ்சுன்னு அர்த்தம். இதை நாம சொல்லுங்க, அவங்களுடைய ஊடகத்துல, விஜய் கட்சியினுடைய ஊடகத்துல ஜோசியக்காரரே சொல்லியிருக்காராம் 60 சீட்டு வந்துருவாராம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இது எல்லாமே ஒரு சேர்த்து விஜய் கட்சி அங்க இந்திய வெற்றி கழகம் ஆரம்பிச்சு கர்நாடகால சீட்டு வந்துருவாங்களாம். கர்நாடகா கோவிலுக்கு போனார்ல, அதுல மாசு வந்துருச்சான். கேரளால வந்து சிபிஎம் காங்கிரஸுக்கு ஒரு மண்ணும் இல்லையா. இந்த சிபிஎம் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இவங்களோட ஆதரவுல இருக்கு, அந்த 2 கட்சி ஆதரவோட தான் ஆட்சி இருக்கு. ஆனா கேரளால கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் காலி செஞ்சுட்டு விஜய்க்கான மாஸ் வந்துகிட்டு இருக்கான். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரிந்த நடிகர் தான். பாட்ஷா படத்துல நக்மாக்கு அப்பாவை நடிச்சிருப்பாருல தேவன், ஆனஸ்ட்ராஜ் படத்துல விஜயாந்துக்கு உள்ளார நடிச்சிருப்பாரு, நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. நான் உதாரணத்துக்கு 2 படம் சொல்றோம். அவர் கேரளா நடிகர். அவர் வந்து பாஜக இருந்தாரு கேரளால. இப்ப அவர் தான் இந்திய வெற்றி கழகம் பேர் மாத்த போறாங்க போல, அதனுடைய கேரளா மாநில செயலாளராக அல்லது மாநில தலைவராக பொறுப்பேற்க உள்ளாருங்கிற தகவல் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கட்சியை வந்து அவங்க 4 மாநிலத்துக்கும் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸை காலி செய்யறாங்க. பிஜேபிக்கு எந்த ஆபத்தும் இல்லை, பிஜேபி ஒன்றும் விஜயோட கூட்டணியில் இல்லை. கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் தான் அந்த கட்சிகள் இருக்கின்ற மாநிலத்தில் நான் தான் பெரிய ஆளுன்னு விஜய் முயற்சி செய்யறாருன்னு. இதை எதுவுமே நான் சொல்லலைங்க, என்னுடைய தனிப்பட்ட பகுப்பாய்வு இல்லை, விஜயோட ஜோசியர் இப்படி சொல்லி விஜயினுடைய ஊடகத்தில் விஜய் ஆதரவாளர்கள் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ ஒரு பொருட்டாவே மதிக்கல. 2 அமைச்சர் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, காங்கிரஸ் ஒரு பொருட்டாவே மதிக்கல. நம்மளோட கூட்டணியில் இருக்காங்களே, இவங்களுடைய 5 சீட்டு தயவுல தான் நம்ம ஆட்சியில் இருக்கோம் பத்திலாம் கவலை இல்லை. காங்கிரஸ் போனா போட்டுங்கிற முடிவுக்கு, கம்யூனிஸ்ட் போனா போட்டுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க 25 எம்எல்ஏவை குதிரை பேரம் பண்ணுவதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இவங்க போனா போட்டு அவங்கள எம்எல்ஏ சீட்டை காலி பண்ணி விட்டாலே நம்ம ஆட்சி நின்றோம். அப்ப காங்கிரஸையோ கம்யூனிஸ்டுகளையோ விடுதலை சிறுத்தைகளையோ முஸ்லீம் லீக்கையோ நம்பி இப்ப விஜய் இல்லை. அதுக்கான ஏற்பாடுகளை ஏடிஎம்கேல பண்ணிட்டோடு செங்கோட்டையன் ஓப்பனா சொல்லிட்டாரு. இவங்க வெளியேறினா வெளியேறட்டும், மோடிக்கு எதிராக நான் தான், மோடி வெர்சஸ் விஜய் தான் அப்படிங்கிற அந்த நரேட்டிவ் செட் பண்றதுக்கு இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசர்ட்ட இவங்களுடைய டார்கெட் ஜென்சி கிட்ஸை வச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. காங்கிரஸ் தலைமை இப்ப கூட, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை சுதாரித்து விமர்சிக்காம எதிர்த்து பேசாம நம்முடைய பக்கத்து மாநிலத்தையும் சேர்த்து இவர் அழிச்சுக்கிட்டு இருக்காருங்கிற அந்த உணர்வு இல்லாம அவங்க இருக்காங்க. அது அவங்க பாடு, விட்டுருங்க. காங்கிரஸ் அழியுது அழியாம இருக்கிறத பத்தி கவலைப்பட வேண்டியது காங்கிரஸ்காரங்க. பட் அவங்க இன்னும் விஜய் ரசிகர் மனநிலையிலே இருக்கிறாங்களா, இல்ல குதித்தெழுந்து கருத்து சொல்றாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். இன்னொரு புறம், இன்னொரு 3வது கூட்டணிங்கிற கான்செப்ட்ல என்ன வரப்போகுதுன்னா, காக்ரோச் பார்ட்டி, அந்த இளைஞர்கள், இந்த ஜென்சி கிட்ஸ்னாலே விஜய் பக்கம் மட்டும் இல்ல, கொஞ்சம் உணர்வா சமூக பிரச்சனையை பேசக்கூடிய ஜென்சி கிட்ஸும் வட இந்தியாவில் இருந்தாங்க. அவர்கள் தலைமை தாங்கிய அந்த ஜென்சி கிட்ஸின் தலைவர், அந்த காக்ரோச் பார்ட்டியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால், ஸ்டாலின், பினராயி விஜயன் போன்றவர்கள் நல்ல சிஎம் இருக்காங்க. அப்ப 2029 தேர்தலில் பிரதமர் ஒரு பக்கம், இப்ப பிரதமரா இருக்க மோடியா பிரதமராக்கலாம், இல்ல பிஜேபி வேற யாரையாவது பிரதமராக்கலாம், இது ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு புறம் காங்கிரஸ் ராகுல் காந்தியை சொல்லிட்டு காங்கிரஸ் மட்டும் தனித்து நிக்கலாம், இதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அப்ப யார் ஸ்ட்ராங்கா பிஜேபிக்கு எதிராக நிற்பாங்கன்னா, ஸ்டாலின், அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, இது போன்ற அமைப்புகளா ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி சேர்ந்து ஸ்டாலினையோ மம்தாவையோ சமாஜ்வாதியையோ அவங்க முன்னிறுத்தி 2029 இன்னொரு ஸ்ட்ராங்கான கூட்டணி உருவாகுது. அந்த கூட்டணியில காங்கிரஸ் கிடையாது, பாஜக கிடையாது. அப்ப பாஜக கூட்டணி ஒண்ணு, ஸ்டாலின், காக்ரோச் பார்ட்டி, சிபிஎம், சிபிஐ, அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, இவர்கள் அடங்கிய ஒரு கூட்டணிங்கிற மாதிரி. சரத்பவார் கூட அதுல சேரலாம். அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கலாம்.
சிவசேனா, உத்தவ் தாக்கரே சிவசேனா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கான்செப்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காங்கிரஸை வந்து ராகுல் காந்தியை வந்து ஏற்கனவே மம்தாவோ அகிலேஷோ கெஜ்ரிவாலோ பிரதமர் கேண்டிடேட்டா அறிவிக்கல, ஒருபோதும் மதிக்கல. மதித்த ஒரே தலைவர் ஸ்டாலின் மட்டும்தான். இவர் தாங்க பிரதமர் கேண்டிடேட்னாரு. இப்ப அவரை இவங்க மதிக்கல. இப்ப இவங்களை யாருமே மதிக்கல. ராகுல் காந்திய அப்படி ஒரு நிலை, கையேறு நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. பிஜேபியை பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லை. மோடி இல்லைன்னா அவங்க வேற யாரையாவது ஒரு RSS கேண்டிடேட்டை பிரதமராக போட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விஜய் தனியா நான் ஒரு பிஎம்ங்கிறாரு. காங்கிரஸை ஏத்துக்க மாட்டாரு, திமுகவை ஏத்துக்க மாட்டாரு. பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றதுனால சும்மா காட்சிக்காது பிஜேபி எதுக்கணும். அப்ப விஜய் தலைமையிலான கூட்டணி இவங்க ஏதாவது ஒரு கேரளால ஒரு ரசிகர்கள், தெலுங்கானால ரசிகர்கள், ஆந்திரா ரசிகர்கள்னு விஜய்க்கு அங்கெல்லாம் ஒரு ரசிகர்கள் அந்த இன்ஸ்டாகிராம் மூலமா உருவாக்கி அப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கி கேரளால ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிற பிஜேபிக்காரங்க காங்கிரஸ்காரங்க எல்லாரையும் தன்னுடைய கட்சியில சேர்த்து அங்க இந்திய வெற்றி கழகம்ங்கிற மாதிரி ஒரு பார்ட்டியை உருவாக்கி அது சார்பா நாங்க நிப்பாட்டுறோம், ஜென்சி பகவதி ஆதி எல்லாம் போஜ்பூரி லாங்குவேஜ்லையும் பீகாரி லாங்குவேஜ்லையும் வெளியிட்டு அங்குள்ள மக்கள்கிட்ட ஒரு பெரிய மீட்பர், எப்படி மோடியை ஒரு மீட்பரா உருவாக்குனாங்களோ அது மாதிரி இவர் வந்தாருன்னா 10 பேர் அடிச்சிருவார், 100 பேர் அடிச்சிருவாரு, ஏழைகளுக்கெல்லாம் சோறு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிம்பத்தை பண்ணி அப்படி ஒரு அலைன்ஸை உருவாக்குறாங்க. அப்ப விஜய் உருவாக்குற அலைன்ஸுங்கிறது யாருக்கு? ஜோசியக்காரர் சொன்னது 60 சீட்டுக்கிட்ட தீர்மானிக்கிற இடத்துல அவர் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஜோசியக்காரர் சொல்றாரு. யாரு? விஜயோட ஜோசியக்காரர் விஜயோட டிவியில உட்காந்து இவங்கெல்லாம் இதுல பரப்புறாங்க. அப்ப காங்கிரஸ் இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லைங்கிறது உறுதியாகுது. அப்ப பிற மாநில மக்கள்கிட்ட ரசிகர்கள்கிட்ட ரசிக மனநிலையை உருவாக்கி அந்த ஜென்சி ஓட்டை தான் விஜய் வாங்க போறாரு. அதுக்கான வேலையில அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ சொல்லியிருக்காரு இதை வச்சு நீங்க பிரதமர் ஆகலாம். இவங்களுடைய நோக்கம் என்னன்னா பிஜேபியை வீழ்த்துவதில்லை, காங்கிரஸை காணாப்பணமாக்குறது. காங்கிரஸுங்கிற ஒரு கட்சியை ஒன்றும் இல்லாம ஆக்குறாங்க. பிஜேபிக்கு எதிராக ஸ்ட்ராங்கா இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு காங்கிரஸ் கட்சி காஷ்மீர் வரை இருக்கு. அந்த கட்சியை டம்மி ஆக்கி இளைஞர்கள் மத்தியில், ஜென்சி மத்தியில் ராகுல் காந்திங்கிற ஒரு அமைப்பையே காலி செய்து அந்த இடத்த பிஜேபி எதிர்ப்பு பேசுற காங்கிரஸ் மனநிலை கொண்ட இளைஞர்கள் எது அப்படியே விஜய் கைப்பற்றாரு. அப்ப காங்கிரஸ் டோட்டலா வட இந்தியாவில் காலியாகுது, தமிழ்நாட்டிலையும் காலியாகுது, சவுத் இந்தியாவிலையும் காலியாகுது. காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்சியிலையும் செல்வாக்கு இருக்கிற இடம் ஃபுல்லா விஜய் வரப்போறாப்புல. அப்ப காங்கிரஸ் காலி. இப்ப திமுகவுக்கு என்ன ஆப்ஷன் வரப்போகுது? அங்க உள்ளவங்களே ஸ்டாலின் மாதிரி ஒரு நல்ல முதலமைச்சர், கடைசியா நல்ல ஆட்சி செஞ்ச முதலமைச்சர் ஸ்டாலின் பேரு கெஜ்ரிவால் பேரெல்லாம் சொல்றாங்கன்னா அப்ப அவருக்கு வந்து இந்திய அளவில் வட இந்திய ஜென்சி கிட்ஸ் மத்தியில் ஒரு பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷனுக்காக போராடியவர் அப்படிங்கிற அந்த அரசியல் இங்க நீட்டுக்காக எதிர் இந்த மாதிரியான அரசியல்லாம் சேரும்போது குறைந்தபட்சம் இந்திய அளவில் உள்ள பேக்வர்டு கிளாஸ் பீப்புள், மாணவர்கள், கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள், இடதுசாரிகள் மத்தியில் ஸ்டாலினுக்கான நேம்ங்கிறது டெல்லியில கொஞ்சம் வலுவாகுது. ஸோ பிஜேபி வெர்சஸ் ஸ்டாலின்ங்கிறது 2029 ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும். காங்கிரஸை நடுத்தருவுல நிப்பாட்டி ஒண்ணுமே இல்லாம ஆக்கக்கூடிய எலெக்ஷனா அது போகுது. காரணம் விஜய். ஸோ பிஜேபி கேண்டிடேட் அது மோடி ஆர் RSS கேண்டிடேட் யாரோ ஒருத்தர். இங்க வந்து ஸ்டாலினோ மம்தாவோ காக்ரோச் பார்ட்டி அலைன்ஸ் அவரோட சேர்த்து ஒரு அலைன்ஸ் வந்து சென்ட்ரல்ல நிக்க போகுது. 3வது அலைன்ஸா விஜய் வர போறாரு. விஜயை நிப்பாட்டுறதுக்கு காங்கிரஸை காலி செய்த இந்திய வெற்றி கழகம், பிற மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகம் இந்திய வெற்றி கழகமா பேர் மாறி காலி செஞ்சு அவங்க எப்படியா ஒரு 50-60 சீட் வந்து தீர்மானிக்கிற இடத்துல போயிட முடியாதா அப்படின்னு விஜயோட ஜோசியக்காரர் பிளான் பண்ணி அதை திட்டமிட்டே இப்ப இருந்து அந்த நரேட்டிவை செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2029 பிஜேபி ஜெயிக்குதா காக்ரோச் பார்ட்டி ஜெயிக்குதாங்கிறதா விவாத பொருளாகவே இருக்க போகுது. காங்கிரஸ் விவாத பொருளாகவே இருக்காது. விஜய் வந்து பிஜேபிக்கு உதவி செய்யும் விதமாக காங்கிரஸை காலி செய்யக்கூடிய வேலைக்கு உதவுவார். அதற்கு ஜோசியக்காரங்க உட்பட பலரும் சேர்ந்துக்கிட்டு விஜயை இங்க பிம்பப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஜென்சி கிட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் வட இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் விஜயை பிம்பப்படுத்தி இங்க பெண்களுக்கான பாதுகாப்பு முழுசா வந்துருச்சு, ஏதாவது பிரச்சனைனா சுட்டு கொண்டுறாங்க, என்கவுண்டர் பண்ணிடுறாங்க, விஜயை வந்து அடிச்சிடுறாரு அப்படின்னு இல்லாத செய்திகள்லாம் காசு கொடுத்து 6000ங்கிறாங்க, 75,000ங்கிறாங்க ஒரு ரீலுக்கு கொடுத்து பரப்புவதாக செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ 2029ங்கிறது ஜோசியக்காரர் சொன்ன விஜயா, இல்ல மாணவர்கள் போராட்டம் முக்கியத்துவம் கொடுத்த காக்ரோச் சொல்லுகின்ற ஸ்டாலினா, அல்லது RSS இந்துத்துவ அஜெண்டா முன்னிறுத்துகிற பிரதமராங்கிற 3 முக்கோண அடிப்படையில் 2029 தேர்தல் செல்ல இருக்குங்கிறது ஜீவா டுடேனுடைய அடிப்படை தொடக்க கால கணிப்பாக இருக்கிறது. பார்ப்போம், இதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து அடுத்து என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நாம தொடர்ந்து காணொலிகளை போடுவோம். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.